ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக் சில்லி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கு 4 எடுத்து வச்சுருக்கிறேன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 எடுத்து வச்சுருக்கிறேன், கருவேப்பில் 1 கொத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முட்டையை எடுத்து வச்சு ஒவ்வொரு பொருளாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நறுக்குன வெங்காயம் வச்சுருக்கிறேன் நான் முட்டையோடு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ண பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ண பின்னாடி ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நுர வர வரலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இப்படி தான் வரும் பாருங்கள். நல்லா நுர தள்ளி வந்திருக்குது. இதுக்கு மேலே நம்ம குக்கரை வச்சு அதில் தண்ணி ஊற்றி இதை நம்ம வைக்க போகிறோம், பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ண பின்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம குக்கர் வச்சாச்சு. குக்கரில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம அந்த முட்டை பாத்திரம் வைக்கிறது ஸ்டாண்ட் வச்சுருக்குறோம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ண பின்னாடி முட்டையை வச்சிடணும். அந்த ஸ்டாண்டில் நம்ம கரெக்டாக வச்சிடணும். முட்டையை வச்ச பின்னாடி குக்கரை நம்ம விசில் போடாமல் மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 20 இல்லைன்னா 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணும். அது வெந்த பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ முட்டை உள்ளே வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு. நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. நம்ம கத்தி எடுத்து உள்ளார குத்தி பார்க்கலாம். பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை. இப்படி இந்த பதத்தில் வந்தால் முட்டை நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ அடுப்புலேருந்து எடுத்து இதை நம்ம சீஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் சீஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆச்சு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண பின்னாடி காஷ்மீர் சில்லி பவுட்ரு வச்சுருக்கிறேன் கலருக்கு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ரெகுலர் சில்லி பவுட்ரு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு மாறாது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பின்னாடி எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ண பின்னாடி நல்லா நம்ம கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3ம் எக்கில் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன எக்கை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான பின்னாடி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 100 மில்லி ஆயில் நம்ம சேர்த்த பின்னாடி நம்ம கலக்கி வச்ச முட்டையை இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸ் முட்டையை நம்ம போடுறோம். நல்லா இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். அப்படின்னா தான் நல்லா பதத்துக்கு வந்துருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு இதாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெந்த பின்னாடி நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செய்யுங்க. நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பன்னு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கிட்டால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், ஒவ்வொன்றா நீங்கள் திருப்பி விடுங்க, பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி பாருங்கள், நல்லா சாஃப்டாக பொன்னிறமாக வந்திருக்குன்னு. நான் இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக எடுத்துடலாம்.
ஆயில் நல்லா ஃபுல்லாக வடிகட்டின முன்னாடி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு பீஸாக போடுங்க, அவசரம் வேணாம். ஒவ்வொரு பீஸாக போட்டு நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வரணும். அப்படி வந்தால் தான் நல்லா பொரிஞ்சு வந்துருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பிளேட்டில் நான் எடுத்து வச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். நல்லா கிறிஸ்பியான சிம்பிளான எக் சில்லி ரெடி ஆச்சு. நல்லா தக்காளி சாஸோட நம்ம எக் சில்லி இருக்குது. நல்லா ஈவினிங்க்கு நல்ல ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல்லை டச் பண்ணுங்கள். ஓகே, பாய்.